அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. இவங்க கிட்ட நம்பர் கேட்டோம், மிஸ் காலும் கொடுத்துட்டோம். இப்போ என்ன நேம் போட்டு சேவ் பண்றது? நேம் ஜெஸ்ஸி தானே, ஜெஸ்ஸினே சேவ் பண்ணு. இதுல என்ன கன்ஃபியூஷன்? வேண்டாம் வேண்டாம். சஜுன் சேவ் பண்ணிட்டா. யாராச்சும் பார்க்குற டைம்ல அவர் ஃபோன் பண்ணிட்டா உன்கிட்ட எப்படி நம்பர் வந்துன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஃபோன் பண்ணுறதை மட்டும் அமிர்தா மேமே பார்த்துட்டாங்கன்னு வை, இதையே காரணமாக வச்சு உன்னை நல்ல கிண்டல் பண்ணுவாங்க. பத்தாததுக்கு இந்த அத்தையோ மாமாவோ வேற பார்த்தாங்கன்னா அது வேற வினையாயிரும். அப்போ என்ன நேம் போட்டு சேவ் பண்ணுறது? பேசாம நம்ம நேமே போட்டு சேவ் பண்ணிடுவோமா? ரைட்டு, SAJU சஜு. JESSI ஜெஸ்ஸி. இப்போ சூப்பர். ஐயோ, நம்பரையே பார்த்துட்டு இருந்ததுல தெரியாம மிஸ் கால் கொடுத்துட்டோம். எப்பயாவது பார்த்தா திருப்பி கால் பண்ணிட்டா என்ன பண்றது? எதுக்கு மிஸ் கால் கொடுக்குறாங்க? ஒருவேளை கால் பண்றதுக்கு தயக்கமா இருந்து மிஸ் கால் கொடுத்துருப்பாங்களோ? ஜெஸ்ஸி திருப்பி கால் பண்ணா. நேற்று வரை தனித்திருந்தேன் யாரும். கட். அட்டன் பண்ணி தெரியாம வந்துன்னு சொல்லியிருக்கலாமோ? இன்னைக்கு கால் வந்தா பார்த்துக்கலாம். நேற்று வரை தனித்திருந்தேன் யாரும். ஹலோ ஹலோ, ஹலோ, நான் சஜு. கால் பண்ணிருக்கீங்க? தெரியாம கால் வந்துச்சு. சின்ன பிள்ளைங்க ஏதாவது இருக்காங்களா என்ன தட்டி விளையாடுறதுக்கு? இல்ல நம்பர் சேவ் பண்றதுக்கு எடுத்தனா, அதான் தெரியாம கால் வந்துச்சு. சாரி. சேவ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். நீங்க? பண்ணிட்டேன். எப்படி சேவ் பண்ணிருக்கீங்க? உங்க நேம் ஜெஸ்ஸி தானே? ஆமா. அப்ப ஜெஸ்ஸின்னு தான் சேவ் பண்ணுவாங்க. நானும் சஜுன் தான் சேவ் பண்ணிருக்கேன். ஆமா, என்னோட நேம் சஜு தானே. ஆமா. வேற என்ன? வேற என்ன? குரங்கு குரங்கு, நான் தான் சொல்றேன்ல தெரியாம கால் வந்துட்டுன்னு. கட் பண்ண வேண்டியது தானே? ஆமா, நீங்க இப்போ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? ஆமா, ஆனா காலேஜ்க்கு ரெகுலரா போக வேண்டாம், ஏதாச்சும் சாட்டர்டே போற மாதிரி இருக்கும். ஓ சரி சரி. அப்போ நைட் தூங்குறதுக்கு லேட் ஆகும்ல? ஆமா, கட் பண்றேன்னு நம்மளாலையும் சொல்ல முடியாது. வேற என்ன இந்த ஆள்கிட்ட பேசுறது? ஜெஸ்ஸி நாளைக்கு மட்டும் பைக்ல வந்தாரு, உன் நிலைமை அவ்வளோதான். எப்படியாவது மண்டையை கழுவி கார்ல வர வச்சிரு. அப்போ நாளைக்கு எதுல வருவீங்க? எதுல வருவீங்கன்னா? இல்ல, என்னையும் கூட்டிட்டு போறதா சொல்லிருக்கீங்கல்ல, அதான் எதுல வருவீங்கன்னு கேட்டேன். எதுல வரணும் உங்களுக்கு? நான் அதுகிட்ட கேட்டேன், அது என்கிட்ட திருப்பி கேக்குது. இப்ப நான் என்ன பதில் சொல்றது? கார்னு சொன்னா வேற ஏதாவது நினைச்சிட்டா? ஐயோ. அப்பப்போ சைலண்ட் மோட் போயிடுறீங்க. இல்ல இல்ல, நீங்க எதுல வருவீங்கன்னு கேட்டேன். எதுல வந்தா என்ன? ஒருவேளை இவங்களுக்கு லூசுத்தனமான ஆசை இருக்குமோ? டம்போ, ஜேசிபி இந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வரணுமா? என்ன? இல்ல, 2 நாள் முன்னாடி ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஒரு பையன்ட்ட பேசிட்டு நின்னான். ரொம்ப நாளா எனக்கு ஜேசிபில யாரையும் உட்காரணும்னு ஆசை, நீ டிரைவ் பண்ணணும், நான் உன் கூட வருவேன் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா என்ன? ஆக மொத்தத்துல பைக்கா காரான்னு பதில் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான ஆசை ஏதாவது இருக்கா? சீச்சி, எனக்கெல்லாம் அப்படி இல்ல. அப்படி ஏதாவது இருந்துன்னா சொல்லுங்க, டம்போ எடுத்துட்டு வரணுமா? எடுத்துட்டு வரேன். சிரிச்ச மாதிரி இருந்து இந்த ஆள் சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. உங்க அத்தை, மாமா, உங்க அம்மா எல்லாரும் ஒரே வீடு தானா? ஐ மீன் ஒரே வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்கீங்களா? ஏன்னா அந்த வீடு உங்களோட வீடுலாம். ஆனா அவங்க எல்லாருமே இங்கதான் இருப்பாங்க. ஓ, அவங்க கூடயே இருக்க. சாரி, நீ வா போன் கூப்பிடலாம்ல? அப்படியே கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. இல்ல, அவங்க கூடயே இருக்கீங்க, கண்டிப்பா எங்க பாட்டி கூடயும் ஒத்து போகும். ஏன் அப்படி சொல்றீங்க? பாட்டி கூட ஒத்து போகணும், எல்லாரும் மாமியார் கூட ஒத்து போகுமா போகாதான்னு தானே சொல்லுவாங்க. அதிகமா பேசுறமோ? எங்க அம்மா கூட எப்பேற்பட்ட மனுஷிக்கா இருந்தாலும் ஒத்து போகும். அம்மா கேரக்டர் அப்படி. பாட்டி கூட எல்லாருக்கும் ஒத்து போகும், சாராக்கு மட்டும் ஒத்து போகாது. ஏன் 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்களா என்ன? அதெல்லாம் நல்லாவே பண்ணுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவை பழி வாங்குறதுக்கு உங்களை யூஸ் பண்ண போறாங்களாம் பாட்டிமா. என்னையா? நானே டம்மி பீஸ். ஆஹா,
ஆனா பார்த்தா அப்படிலாம் தெரியலையே. இல்ல இல்ல, என்ன பார்க்கிறதுக்கு டெரர் பீஸ் மாதிரி இருக்கான். அம்மா அந்த பாட்டிமா ஏன் அப்படி சொன்னாங்க? அது சும்மா எங்க அம்மாவை கடுப்பேத்துறதுக்கு. வேற என்ன? எதுல வரவேன்னு கேட்டதுக்கே பதில் சொல்லல. இதுல வேற என்னவா? வேற சொல்லிட்டாலாம். அப்புறம் இன்னொன்னு, ஆ நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் saree எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வர்றதுக்கு அப்பா உங்க மாமா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டாங்க. அதனால அதை பத்தியெல்லாம் நீங்க worry பண்ணிக்காதுங்க. அப்புறம் அங்க வந்ததுக்கு அப்புறம் என் ஃபேமிலியில உள்ளவங்க தான் நிக்காங்க, உங்க ஃபேமிலில இருந்து யாரும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு saree செலக்ட் பண்றதுல எல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். அப்படி இருக்கவும் முடியாது, ஏன்னா என் ஃபேமிலி அப்படி. ஸோ ஃப்ரீயா உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அப்படியே செலக்ட் பண்ணுங்க. ஏதாவது கலர்ஸ் மாடல் ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல, நான் எதுலயுமே ப்ரீ பிளான் பண்ண மாட்டேன். அந்த டைம் எது நடக்குதோ அது படிதான். பா பின்னிட்டீங்கங்க. உங்ககிட்ட நான் பெருசா பேசினதில்ல. ஸோ நீங்க எப்படின்னுலாம் எனக்கு தெரியாது. பட் இந்த ஒரு விஷயத்துல நம்ம 2 பேரையும் அடிச்சுக்க ஆளே இல்ல. ஏன்னா ஆஃபீஸ் விஷயத்தை தவிர எனக்கும் எந்த விஷயத்திலும் ப்ரீ பிளான் பண்றது பிடிக்காது. உங்க கம்பெனி பெரிய கம்பெனி தானே? யாருக்காவது வேலை போட்டு கொடுக்கணுமா? ஜிஜி அப்படியெல்லாம் இல்ல. நான் ஒரு மேகசின்ல பார்த்துருக்கேன். உங்க கம்பெனில லேடி ஸ்டாஃப் மட்டுமே 600+ போட்டிருந்து. ஆமா, அதுல 250 கிட்ட மேரீடா இருப்பாங்க, மத்தவங்க எல்லாம் அன்மேரிட். நான் மேகசின்ல போட்டோவும் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு டீமுக்கும் தனித்தனியா போட்டோ போட்டிருந்து. நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்களோ? ஆமா, ஏன் இவ்ளோ டீட்டெயில் கேக்குறீங்க? உங்களுக்கு என் கம்பெனில வேலை வேணுமா இல்லைன்னா வேற யாருக்காவது போட்டு கொடுக்கணுமா? இல்ல இல்ல, எனக்கெல்லாம் வேண்டாம். அப்புறம் என்ன? இல்ல, அந்த பொண்ணுங்க எல்லாமே அழகா இருந்தாங்க. சரி. நடுவுல மேனேஜிங் டைரக்டர்னு நீங்க உட்கார்ந்துருந்தீங்க எல்லா டீம்லயும். ம் உங்க கம்பெனிலேயே இவ்வளோ பொண்ணுங்க இருக்கும்போது கண்டிப்பா நீங்க ஒரு வருஷத்துக்கு 4 பொண்ணுங்களையாவது லவ் பண்ணிருப்பீங்க எல்லாம். எது? இல்ல, வருஷத்துக்கு 4 பொண்ணுங்களா? சும்மா கேட்டேன். அடி பாவி, எனக்கு வேற வேலை இல்ல. எனக்கு பதில் சொல்லணும்னுலாம் இல்ல, ஒரு சின்ன சந்தேகம். எவ்வளோ அழகான பொண்ணுங்க உங்க கம்பெனில வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ வசதியான பொண்ணுங்க வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன எதுக்காக உங்க அப்பா செலக்ட் பண்ணாங்க? ஏன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இதுல? இல்ல இல்ல, எனக்கு தோணுனதே கேட்குறேன் அவ்வளோதான். பதில் சொல்லணும்னுலாம் இல்லை. எதில் கூட்டு போக வருவீங்கன்னு கேட்டேன்லாம், அதுக்கு பதில் சொல்லலாம். அதே மாதிரி இதுவும் பதில் சொல்லாட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாம்மா, முதையே சொல்லிட்டேன்லாம், எனக்கு ப்ரீ பிளான் பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதுவும் இல்லாம யார் மேல எனக்கு அந்த தாட் வந்ததும் இல்ல. வந்தது இல்லையா? இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, சைட் அடிச்சது கூட இல்லையா நீங்க? எது? ஐயோ ஜெஸ்ஸி, வாயை கொடுத்துட்டியே. இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது பதில் கேட்டா? நான் தான் அன்னைக்கு இதுக்கு பதில் சொல்லிட்டேன்லாம். எனக்கு கல்யாணம் பண்றதுல எல்லாம் ஐடியாவே இல்ல. ஏன்னா நாங்க ஊருக்கு எப்பவாவது தான் வருவோம். இங்க இருக்க கம்பெனிஸ் எல்லாம் ஆள் வச்சு தான் பாத்துக்க மாதிரி இருந்த அந்த டைம்ல. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ரொம்ப ஊர் சுத்துவேன். நான் தான் சொன்னனே, நான் போக வேண்டிய மீட்டிங் அண்ணா அட்டன் பண்ணிட்டான். மேபி நான் போயிருந்தேன்னா என்னோட முடிஞ்சிருக்கோம். அண்ணாவோட இழப்புக்கு நான் தானே காரணம். இன்னும் அதுலேருந்து வெளியே வரல இவர் ஒழுங்கா. அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாரு. என்னோட முடிஞ்சிருந்தா கூட என் வீட்டுல இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அவர் பொறுப்பானவர். அந்த நேரத்தில் உங்களுக்கு பொறுப்பு இல்லைங்கிறதுனால உங்கள் மேலே பாசம் இல்லாமலாம் இருக்காது. சேச்சா, அப்படி சொல்லல. அவனை நம்பி பிரியா இருந்தா, சாராவோட கல்யாணம், இப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நீங்கள் இன்னும் அந்த ஃபீல்ட்லேருந்து வெளியே வரலையா? யாருக்கு கடவுள் எவ்வளோ நாள்னு குறிச்சிருக்காங்களோ அவ்வளோ நாள் தான் நம்ம இங்கே வாழ முடியும். அதுக்கப்புறம் நாம் எங்கே தான் ஒளிஞ்சிருந்தாலும் விதி கூட்டிகிட்டு போயிருந்தான். அந்த மாதிரி தான் உங்கள் அண்ணாக்கு நடந்திருக்கே தவிர இதுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் தூக்கி போட்டு ஃப்ரீயாக இருங்க. ஓகே தான். சும்மா நீங்க கேட்டதுக்காக பதில் சொன்னேன். சரி, டைம் வேற ஆயிடுச்சு. நான் வேற பேசிட்டே இருக்கேன். கட் பண்ணவா? ஃப்ராட் பயலே, கடைசி வரைக்கும் எதில் வருவான்னு மட்டும் சொல்லவே இல்லை. வச்சிடுறேன். சரிம்மா, நாளைக்கு பார்க்கலாம். பாய். பிசாசு, கடைசி வரைக்கும் எதில் வரான்னு சொல்லவே இல்லை. பைக்குன்னு சொல்லியிருந்தா பைக்கில் வந்துடாதுங்க அப்படின்னு ஏதாவது சொல்லலாம், அதிலே புரிஞ்சுக்கும். இப்போ பைக்கில் வந்தால் நான் ஏறவே மாட்டேன். இவளுக்கு என்னதான் பிரச்சனை? 10 நிமிஷம் வாயை மூடிட்டு இருந்துட மாட்டா. 10 மணி நேரம் வாழ்னாலும் இருந்துருவா போல இருக்கே. இப்ப எதுக்கு மூஞ்சியும் தூக்கி வச்சுட்டு இருக்குன்னு தெரியலையே. ஏ சாரா, சாரா, இல்லை சித்தி, எனக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி நான் சரி பண்ணிடுவேன். எதை சரி பண்ண போறா? என்ன பேசிட்டு இருக்கா? சீக்கிரமே எங்களுக்கும் ஒரு பாப்பா கிடைச்சிரும். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தான் ஏதோ குறை போல. நான் தான் கவனிக்காம விட்டுட்டேன். சாரா, ஏ சாரா, நீங்க எப்ப வந்தீங்க? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டு. இப்ப எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? என்ன பேசுனா? நான் என்ன யோசிக்க போறேன்? சஜுக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல, அதான் கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருந்தேன்.
அதெல்லாம் நல்லா தான் நடக்கும். அது இருக்கட்டு, உன் மண்டைக்குள்ள போட்டு என்னத்தையும் குழப்பிட்டு இருந்தேலாம் அது என்ன? நானா? அங்க வீட்டுக்கு போகும்போது என்னமோ நடந்திருக்குன்னு அப்பவே எனக்கு தோணுச்சு. திருப்பி 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 கேட்டுட்டே இருந்தேன், வாயே திறக்காம இருந்துட்டேன். ஆளை மட்டும் தெரியல, என்ன நடந்துன்னு சொல்ல தெரியாதா? என்ன நடந்து? இப்ப நான் வந்தது கூட தெரியாம வாயால உளறிட்டு இருந்தேலாம். வெளியே கேக்குற மாதிரியா? வெளியே கேக்குற மாதிரி தான். ஏதாவது தூங்கி தூங்கி இருந்திருப்பேங்க, அதுல ஏதாவது சொல்லியிருப்பேன். அது கிளவி அங்க போன நேரம் என்னமோ வந்துட்டு சொல்லியிருக்கு. நீ அதை தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கதானே? அதெல்லாம் இல்ல. என்ன சொல்லுச்சுன்னு சொல்ல போறியா, இல்ல ஜோஷ்னாக்கு போன் பண்ணி கேட்கட்டான்? ஆமா, உனக்கு கொரோனா அது எப்ப சொல்லுச்சு? கொரோனா அப்படியெல்லாம் சித்தி சொல்லல. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ரோஹித் எப்போ நல்ல விஷயம் சொல்ல போறீங்க, இவ்வளவுதான் கேட்டாங்க. வேற நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அப்போ அவன் உன்கிட்ட இத பத்தி கேட்டிருக்கான். கேட்டது மட்டும் காணாதுன்னு உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு அவன் நல்லா கிளறி விட்டுருக்கான். அது சொன்னதை நினைச்சு மனசை குழப்பிட்டு இருக்கதானே? அதெல்லாம் இல்ல. இப்ப என்கிட்ட அங்க நடந்ததை நீ சொல்லலன்னு வச்சுக்கோ, நேரா அந்த வீட்டுக்கு போவேன், அவகிட்டயே என்ன நடந்துன்னு கேட்டுக்கிறேன். நீங்க என்ன லூசா? அப்படின்னா சொல்லு. ஒன்னும் இல்ல. சொல்ல போறியா இல்ல நான் அங்க போட்டுமா? ஆமா சித்தி கேட்டாங்க, நீங்க எப்போ சொல்ல போறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கூடவே ஒருவேளை உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ என்னமோன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது கரெக்டு தானே. ஏதாவது எனக்கு பிரச்சனை இருந்துன்னா, நமக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவங்களே நிறைய பேருக்கு வழக்காப்பு வரைக்கும் கொண்டாடிட்டாங்க. நீ நேச்சுரலாவே இருக்க மாட்டியா? யாராவது எதையாவது பத்தி உன்கிட்ட பேசிட்டா போதும், அதையே நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காது. நான் ஹாஸ்பிட்டல் போகலான்னு இருக்கேன். நீ என்ன பைத்தியமா சாரா? நான் உன்கிட்ட இப்பவே ஏதாவது ஃபீல் பண்ணனா நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கலாம். எனக்கு தெரியும் எப்ப நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. எனக்கு தெரியாம நீ ஏன் ஹாஸ்பிட்டல் கிளினிக்னு ஏதாவது சுத்திட்டு இருந்தான்னு வச்சுக்கோ. சாரா, என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. இல்லை போகலாம். தேவையில்லாம அவ சொல்றா இவ சொல்றான்ல மனசை குழப்பிட்டு இருக்காத. அத்தையே நினச்சிருப்பாங்கல்ல ரோஹித், இவ்வளோ நாள் ஆயாச்சு, இனிமே நம்ம எதுவுமே சொல்லலை அப்படின்னு. அம்மா எல்லாம் அப்படி நினைக்கிறவங்க இல்ல. அத்தைய மனசை கஷ்டப்படுத்தாட்டாலாம் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்குங்க. நீங்கள் வராட்டாலாம் பிரச்சனை இல்லை, நான் போய் பார்க்குறேன். நான் சொல்லிட்டேன் சாரா, என்னை மீறி ஹாஸ்பிட்டல் நீ ஏதாவது போனேன்னு வை, என்னோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப சொல்லிட்டேன். நான் தான் சொல்றேன் இல்ல, எப்ப நமக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுவா எல்லாம் தானா நடக்கும். அப்படி இல்லாட்டா அப்புறம் பார்க்கலாம். இப்பவே எடுத்த கவுத்தோன்னு ஏதாவது முடிவெடுத்துறாத. என்ன புரியுதா? ம். இருந்து இவ்வளவு நேரம் பாடம் எடுத்திருக்கேன். சத்தியமா சொல்றேன் சாரா, அக்ஷயாக்கு அந்த ஐபோனை தூக்கி கொடுத்த மாதிரி இதுலயும் உன் இஷ்டத்துக்கு முடிவெடுத்தேன்னு வச்சுக்கா. எடுக்க மாட்டேன் அப்படி ஏதாவது பண்ணியன்னா அதுக்கப்புறம் இருக்கு. என்ன? எல்லாம் நல்லதாகவே நடக்கும்ல. எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீ மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத. ம். மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் வெட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த ராணி கண்ணுறங்கு. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் வெட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த ராணி கண்ணுறங்கு. கொல்லையில தென்னை வைத்து குறுத்தோல வெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. யோசிச்சுட்டு இருக்காத சாரா. இல்லை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நாளைக்கு நீ வீட்ல இருக்க வேண்டாம். ஸ்டேஷன் போகும்போது உங்க வீட்லயே கொண்டு விட்டுட்டு போறேன். இல்லை இல்லை, நான் தான் சொல்லியிருக்கலாம் என் ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னு. சரி, நீ வந்ததும் சொல்லு, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவை வர சொல்றேங்க. ம். கவனிச்சிய சங்கீதா, வந்ததுலேருந்தே உன் அத்தைக்காரி சரியில்லை. எங்கே போனாவ வர்றதுக்கு? எங்கேயோ வெளியே போச்சுது. வந்ததுலேருந்தே மூஞ்சே சரியில்லை அதுக்கு. ஓஹோ, அப்ப நான் எங்கே போனாவன்னு கூட தெரியாம தான் கதை விடறதுக்கு வந்திருக்குதியலாம். வந்ததுலேருந்தே மூஞ்சே சரியில்லைன்னு சொன்னது எங்கேயோ போயிட்டு வந்திருக்காவ போல. அதான் மூஞ்சி அப்படி வச்சிருக்காவன்னு நினைச்சேன். எங்கே போனாவன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அவங்கள பற்றி பேசுறதுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். நீ வர வர ரொம்ப தான் போயிட்டு இருக்கு சங்கீதா. ஒன்று உன்கிட்ட பேசலான்னு வந்தாலும் என்னமோ நான் குடனி சொல்லியவள மாதிரி நீ என்ன பார்த்துட்டு இருக்க. அம்மா, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் இதுக்கு பேர் அதுதான். என்னமோ தெரியல, வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கும்போது கூட அழுதாப்புல வச்சுட்டு தான் இருந்தாவ. எங்கேயோ மதிய நேரத்துல போயிட்டு வந்தாவ. வந்ததுல இருந்தே மூஞ்சி இருட்டு அடைஞ்சுதான் இருக்கு. நைட் டைம்ல லைட் போடாட்ட முகம் அப்படிதான் இருக்கும். உனக்குலாம் உங்க அப்பங்காரன் தாண்டி சரிப்பட்டு வருவான். அவன் எல்லாம் ஏதாவது சொன்னா ஏதாவது அடக்கம் காட்டுவியா? செல்லும் போல சரிப்பா சரிப்பான்னு கேட்டுக்கிட்டு நிப்ப. நான் வாயை துறக்கட்டு எல்லாத்துக்குமே சேர்ந்து வந்துருவேன். ஆனந்தி, வாங்க அண்ணி, உங்களை பத்தி தான் பேசிட்டே இருந்தேன். அண்ணி முகத்தையே பார்க்க முடியல, முகம்லாம் அவ்வளோ இருட்டா இருக்கு அப்படின்னு. என்னாச்சு அண்ணி? அண்ணன் ஏதாவது ஏசினானா? உங்க அண்ணன் என்னைக்கு தான் ஏச மாட்டாரு, அவருக்கு வர வேலை இல்ல. வெளியே போறதையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சா நம்மளதான் சேக்கடைன்னு சொல்லாது. புரியலையா அண்ணி? என்னத்த ஆனந்தி சொல்லதுக்கு நான்? நடந்ததே சொல்லுங்க அத்தை.
எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தியா? வெளியே போயிட்டு வந்ததுல என்ன உங்க மூஞ்சே சரியில்லை. நானும் அண்ணன் ஏதாவது ஏசிருப்பானோன்னு நினைச்சேன். உங்க அண்ணன் ஏசிருந்தா நான் எதுக்கு இவ்வளவு கவலைப்பட்டிருக்க போறேன்? என் புருஷன் ஏசியாருன்னு விட்டுருப்பேன். இது எவ எல்லாமோ ஆடிக்கிட்டு போறா. புரியல. மதியம் போல இந்த தமிழை பார்க்கறதுக்கு ஸ்கூல் வரைக்கும் போனேன். அப்படியா? என்ன ஆட்டம் ஆடா தெரியுமா? இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது வரைக்கும் புழு போல அமைதியா இருந்துட்டா. வெளியே எப்படா ரெக்க கட்டி பரப்பான்னு இருந்திருப்பா போல. என்னை எதிர்த்து எதிர்த்து என்னமா பேச்சு பேசுது. எதிர்த்து பேசுற அளவுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இது ஒண்ணு. நம்ம வீட்டுல இருக்கீங்களா தான் எப்ப பார்த்தாலும் சந்தேகப்படாம். நான் என்ன சொல்லுவேன்? உன்னையதான் வீட்டுக்கு வர சொன்னேன்ல. அது பிறகு நீ வீட்டுக்கு வராம என்னத்துக்கு என் பையனை ஆசிரமத்துல ஸ்டே பண்ண விட்டேன்னு கேட்டேன். பெத்தவளா இருந்துட்டு என் மனசு பதறியது அவளுக்கு தெரியுமா? இம்புடன் கேட்டேன் ஆனந்தி. பட 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 படன்னு பொறிஞ்சு தட்டிட்டா. சொடக்கு போட்டு கூப்பிடா என்ன? அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? சொடக்கு போட்டா? ஆமா, சொடக்கு போட்டு தான் கூப்பிட்டா. நான் தான் 10 மாசம் வலி தாங்கி அவனை பெற்றிருக்கேன். என் பிள்ளை அந்த ஆசிரமத்துல போய் படுத்திருக்கும் போது எனக்கு எப்படி கஷ்டமா இருந்திருக்கான். இவ்வளோத்தையும் கேட்டது ஒரு தப்பா? கேட்டது தப்பு இல்லாத ஒரு முறை இருக்குல்ல, அந்த முறைப்படி கேட்டிருந்தீங்கன்னா தப்பா இருக்காது. நீ வாய் மூடிட்டு இரு சங்கீதா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க சொல்லுங்க அண்ணி. அவன் நினைச்சிருந்தா இந்த வீட்டுல உள்ள அவ்வளவு சொத்தையும் எடுக்கிறதுக்கு ஈஸியான வேலையாய். அவ குழந்தனாரு அதான் ஆதி இருக்கான்ல, அவ பின்னாடியே போயிட்டு இருக்கான். அண்ணி 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 தான் உலகானு. அவன்கிட்ட அவ சொன்னாலே போதுமாய் மொத்த சொத்தையும் அவளுக்கே கொடுத்துருவானாய். அவ புருஷன்ட்ட அவளுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னாலே போதுமாய். அவ மாமனார்கிட்டையும் சொல்லிட்டாலே போதுமாய் மொத்த சொத்தையும் அவ பேர்ல எழுதி வச்சிருவாங்களாய். அது பிறகு நான் நடு தெருவுல தான் நிப்பனாய். அமக்கடி போல இருப்பா. இவ்வளவு பேசினாளா? அதோட விட்டான்னா நினைக்கிற ஆனந்தி. அவ நினைச்சாலும் என் பையனை இந்த வீட்டை விட்டே வெளியே கூட்டு போக முடியுமா? என் புருஷன் அதான் அவர் ராமப்பா இருக்காருல்ல, அவருக்காண்டிதான் விட்டு வச்சிருக்காளாய். அப்படி இல்லாட்டா அவ புருஷனை எப்பவோ இந்த வீட்ல இருந்து வெளியே கூட்டு போயிருப்பாளாய். அவன் தான் வேண்டான்னு தானே ஒதுங்கி இருக்கா. அது பிறகு எப்படி நம்ம வீட்டு பையன் அவ புருஷன் சொல்லலாம்? உனக்கே இது தோணுதா? 4 பேருக்கிட்ட இது சொன்னா அவளுக்கு தோணும். என் புருஷன் மாத்திரையே சாப்பிடாராய். இதுல அவ புருஷன் இந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டு போயிட்டா அவர் கஷ்டப்பட்டுருவாராய். என்னையே எந்த மிரட்டா தெரியுமா? அந்த ஸ்கூல்ல அவ தப்பு செஞ்சாலும் கரஸ்பாண்டன்ட் மட்டும் தான் கேட்கணுமா? அதான் அவ புருஷன். அப்படி நீங்களும் சொல்லாதுங்க. அவன் மட்டும்தான் அவள்கிட்ட கேள்வி கேட்கணுமா? அவனுக்கு மட்டும்தான் அவள்கிட்ட கேள்வி கேட்கற அதிகாரமா இருக்கான். என்கிட்ட சொல்ல அவள தைரியம் இருந்துன்னா என் புருஷன் ஸ்கூல்ல இருக்கும்போதே வர வேண்டியதுதானே. எதுக்கு ஆள் இல்லாத நேரத்துல ஒளிஞ்சு வந்து என்ன பாக்குறீங்க அப்படின்னு வெக்கமா இல்லையா இப்படி வர்றதுக்கு? அடுத்த வாட்டி வரும்போது உங்க பையன் இருக்கும்போதே வாங்க. அப்பதான் நல்ல சேர் போட்டு கொடுப்பானாய். என்ன பியாச்செல்லாம் பியாசா தெரியுமா? இவ்வளவு பேசினாளா? ஊமை கொட்டாங்கணக்கா இருப்பா. வழியில போறதெல்லாம் வீட்டுக்குள்ள தூக்கி போட்டு அழகு பாக்கடன்னு நினைச்சா அப்படிதான் இருக்கான். நான் முடிவா சொல்லிட்டேன். இந்த வீட்டுக்கு வரணும்னா சொத்துக்காண்டி தான் வந்திருக்கேன்னு உண்மையை சொல்லிட்டு வந்துரு. அப்படி இல்லாட்டா என் பியாத்தி என்கிட்ட விட்டுட்டு உன் பாட்டுக்கு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிருன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஏத்த நீங்க சொன்னதை அவங்க கேட்டுருவாங்களா? நீங்க அத்தா இல்லாத நேரத்துல தமிழ் அக்கா கிட்ட போய் சத்தம் போட்டு வந்தது மட்டும் ஆதிக்கோ விக்கி அத்தானுக்கோ இல்ல மாமாக்கோ தெரியணும். அதுக்கப்புறம் இருக்கு. நீயே சொல்லு சங்கீதா, இந்த வீட்டோட பொண்ணு நீ. இன்னைக்கு இது வரைக்கும் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிருப்பியா? கொண்டு வந்திருக்கேன் பாரு. தமிழக்காட்ட நீங்க காட்டின ஆட்டிடியூட என்கிட்ட காமிச்சு பாருங்க. அப்புறம் தெரியும் இந்த சங்கீதா யாருன்னு. என்ன மாதிரி சொல்ல தெரியுமா? எல்லாரும் என்னை வீட்டை விட்டு துரத்துவாங்களாம். மனசுல ஆசையா இருக்கதான் வெளியே வர அவளுக்கு. ஆனா ஒண்ணு, இந்த வீட்டுக்கு அவ வந்துட மாட்டா இனிமே. அத்தை அக்கா மனசு மாறிட்டாங்கனாலே போதும். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு அவங்க வாரதா யாராலையும் தடுக்க முடியாது. என் பேத்தி வேணா எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரட்டு போட்டு. இல்ல இசை ஆசைப்பட்டா இந்த வீட்லயே அவ இருந்துக்கலாம். ஆனா அவளுக்கு இந்த வீட்டுல ஒரு காலமே இடம் இல்லை இனிமே. அத நீங்க முடிவு பண்ண முடியாது அத்தை. அக்கா மனசு மாறுச்சுன்னா அத்தான் தான் முடிவெடுப்பாங்க. எதுக்காக அத்தை? விக்கியத்தான் இல்லாத நேரம் தமிழக்காவை போய் முறைட்ட போயிருக்கீங்க. என் பிள்ளை அங்க அனாத ஆசிரமத்துல சாக்கடை குடியில படுத்திருக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்காதா? அப்படி பார்த்தா விக்கியத்தானோட ஒய்ஃபும் விக்கியத்தானுக்கு பிள்ளைன்னு தான் அங்க இருக்காங்க. உங்களுக்கு இது வேதனையா இருந்ததுன்னா அத்தானுக்கு அது வேதனையா இருக்கும். இந்த அத்தை போய் அவங்க கிட்ட சண்டை போட்டு வந்ததுல கண்டிப்பா தமிழக்கா விக்கியத்தானுக்கு எதிராக தான் முடிவெடுத்திருப்பாங்க. நேற்றுக்கு தான் சொன்னாரு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சிரிச்சு பேசுற அப்படின்னு. இது போய் நல்ல மண்ணை தூக்கிட்டு வந்திருக்கலாம். இவங்க போய் பேசிட்டு வந்ததை எப்படியாவது அத்தானுக்கிட்ட சொல்லிடணும்.